விஜய் அவர்களோட நோக்கமே திமுகவை அகற்ற வேண்டும். எங்க நோக்கமோ திமுகவை அகற்ற வேண்டும். விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் ஓரளவுக்கு வாக்குகள் பெறுவார், வெற்றி பெற முடியாது, வாக்குகள் பெறுவார். அதனால தான் நான் கேட்கிறேன், விஜய் உடைய ஆதரவாளருக்கு உங்களுடைய வாக்குகளை வீணாக்காதீர்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள். அப்படி எங்களுக்கு வாக்களித்து உறுதியாக திமுக தோல்வி அடையும். உங்களுடைய நோக்கம் திமுக தோக்கணும். உங்களால் வெற்றி பெற முடியாது. வாக்குகள் பெறுவீர்கள், ஆனால் வெற்றி பெற முடியாது. அப்போ உங்கள் வாக்குகளை நீங்கள் வீணாக்காமல் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்தால் உங்களுடைய நோக்கம் என்ன? திமுக அகற்றப்பட வேண்டும். அது நடக்கும். இது எனக்கு நடந்தது. 2016 மாற்ற முன்னேற்றம் அன்புமணி கேம்பெயினிங்கில் எவ்வளோ ஆதரவு எனக்கு இருந்தது. அன்றைய சூழலில் ஒரு பக்கம் ஜெயலலிதா மேயர், ஒரு பக்கம் கலைஞர். நானும் போட்டியிட்டேன். அன்புமணி நல்லா பேசுகிறாருப்பா, நல்லவன், அவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்துடுறாரு. ஒரு வருஷம் முழுக்க நான் மக்கள் பற்றி பண்ணேன். கடைசியில் என்ன நினச்சாங்க, அன்புமணியா அது வெற்றி பெற முடியறது கஷ்டம், ஓட்டு வாங்குவார், வெற்றி பெறது கஷ்டம், ஏன் என்னை ஓட்டை வீணாக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக ஓட்டு போட்டாங்க. அப்போது அதே சூழல் தான் இன்னைக்கும் இருக்குது. விஜயோடைய ரசிகர்களை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. நான் விஜயோடைய ஆதரவாளர்கள் சொல்கிறேன், உங்கள் நோக்கம் நிறைவேறணும்னா திமுக அகற்றப்பட வேண்டும், திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று உங்களுடைய நோக்கம், உங்களுடைய தலைவர் நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் உங்கள் வாக்குகளை வீணாக்காதீங்க. உங்கள் வாக்குகளை அதிமுக கூட்டணிக்கு போடுங்கள். அதன் மூலமாக உறுதியாக திமுக ஆட்சி அகற்றப்படும். உங்களுடைய நோக்கம் வெற்றி பெறும்.